அதுக்கிட்ட பயிரியாரம் சொல்லியிருக்கு. பைரவர் கோயிலில் போய் சிவப்பு கலர்லாம் வஸ்திரத்தை கட்டி பூமாலையை போட்டு தேங்காயத்தை உடச்சி வச்சுக்கிட்டு கும்பிட்டுட்டு யார் வச்ச வினையோ எவர் வச்ச வினை எனக்கு தெரியாது, யார் வச்ச மையோ எவர் வச்ச மையோ எனக்கு தெரியாது, யார் அள்ளி சுற்றுறாங்களோ அது எனக்கு தெரியாது, என்னையும் பாய்ச்சி என் குடும்பத்தையும் பாய்ச்சி என் வாழ்க்கையே பாய்ச்சி நிரந்தரம் மாறும் அப்படின்னு சொல்லி பேர சொல்லி அரிச்சு தேங்காயத்தை வீட்டுக்கு வந்தால் மாறும். அப்புறம் உங்கள் மனைவி கூப்பிட்டா வீட்டுக்கு வரும். அது 8 தடவை நமஸ்காரம் பண்ணி 8 தடவை சொல்லிடுது. எப்படி அப்படின்னா என்ன புரியுதா? எப்படி நான் சொல்கிறேன். யார் வச்சவனையோ எவர் வச்சவனோ எனக்கு தெரியாது, யார் வச்சவனையோ எவர் வச்சவனோ எனக்கு தெரியாது, யார் அள்ளி சுற்றணும் அது எனக்கு தெரியாது, என்னையும் பற்றி என் குடும்பத்தை பற்றி இந்த நேரம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்தணும். மறுபடியும் சேர்க்கணும், மறுபடியும் சொல்லணும், அப்புறம் கையெழுத்து. அது மாதிரி 8 தடவை நமஸ்காரம் பண்ணி 8 தடவை ஒரு வியாழக்கிழமை அது சேர்ந்துடும். அப்புறம் உங்கள் மனைவியை கூப்பிட்டா வீட்டுக்கு சொல்லு, புரியுதா? அந்த மாதிரி செஞ்சுக்கணும். போய் எவ்வளோ ஆச்சு? போய் ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் ஆச்சு. இந்த மாதிரி செஞ்சுட்டு கூப்பிடுங்க. ஏன்னா உங்கள் குடும்பத்தில் ஏதோ கோலம் பண்ணியிருக்கேன், ஏதோ 50 இல்லைன்னு சொல்லியிருக்கேன். சொல்லு, புரியுதா? சொல்லிட்டு பேர சொல்லி தேங்காய் எடுத்துருங்க. சரி.